தொண்ணூறுகளில் இட்லி இட்லியை பற்றி என்ன நினைவு வைக்க போகுது? 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஊரில் அதுக்கு பேர் புட்டு. நாங்கள் கோயம்புத்தூர். தீபாவளி அன்னைக்கு மட்டுமே சமைக்கப்படுற ஒரு அதிசயமான உணவாக இருந்துச்சு இட்லி. தீபாவளிக்கு என்னக்கா வீட்டில் புட்டு செய்கிறேன்டி, உங்கள் வீட்டில் என்ன? இன்னும் முடிவு பண்ணலக்கா. இந்த மனுஷன் இன்னும் யாருக்கும் துணி எடுக்கலை. நம்மளுக்காட்டி பரவாயில்ல, பசங்களுக்கு ஒரு துணி பட்டாசு வாங்கி கொடுத்துலான்னு சொல்லிட்டு பீடி சுற்றிட்டு பீடி கம்பெனிக்கு போயிருக்கு. அக்கா, அந்த ஆளு காசு கொண்டு வந்துட்டா வேணாம், இல்லைன்னா மட்டும் ஒரு 4 இட்லி புட்டு மட்டும் பசங்களுக்கு கொடுக்கா என்ன 2 அக்காங்க பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். இட்லி அப்போது எளிதில் கிடைக்காத உணவாக இருந்துச்சு. இட்லிக்கு மாவாட்டுறதுக்கு குடும்பமே சேர்ந்து உட்காந்து அந்த ஆட்டாங்கல்ல உட்காந்து ஆட்டணும். என் அம்மா நடுராயமாக உட்காந்துக்குவாங்க. சுற்றி நானும், என் அண்ணன், என் தங்கச்சி 3 பேரும் ஆட்டாங்கல்ல ஒவ்வொரு சுற்று அந்த ஆட்டாங்கல்ல சுற்றி வரும்போதும் எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் மாவை திருடி திங்கிறது எங்களுக்கு ஒரு பழக்கம். அந்த திருடி திங்கிற மாவு ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி திருடும்போது ஒரு டைம் ஆட்டாங்கல்ல என் கை மாட்டிடுச்சு. நான் அம்மா அம்மான்னு கத்துனேன். எங்கள் அம்மா ஆறுதல் தான் சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி பார்த்தா எங்கள் அம்மா என் தலையும் ஆட்டாங்கல்ல சுற்றுற மாதிரி போட்டு 2 ரவுண்டு சுற்றினாங்க. எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி செய்யாத, இந்த மாதிரி செய்யாதுன்னு. 2 அடி விழுந்துச்சு. அதை பார்த்து என் தங்கச்சிக்கும் எங்கள் அண்ணனுக்கும் ஒரு சந்தோஷம். அரிசி உளுந்தையும் ஊத வைக்கிறதுக்காக தனியாக ஒரு பாத்திரம் எல்லாத்து வீட்லேயும் இருக்கும். அப்போ கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து இல்லை. அப்போது உளுந்து கழிஞ்ச தண்ணியை கொண்டு போய் ஆத்தா வீட்டில் இருக்க மாட்டுக்கு ஊற்றிட்டு அங்கேருந்து மாட்டுச்சாணியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தோம்னா நல்ல பையங்கிற ஒரு பேர் மட்டும் கிடைக்கும். மாவட்ட கலெக்டர் வருகிறார் அப்படிங்கிறத மாவட்ட கலெக்டர் வராரு அப்படின்னு தப்பாக எழுதிட்டாங்க ஒரு ஸ்கூலில் அப்படின்னுங்கிற ஜோக்கை எங்கள் தமிழ் வாத்தியார் மணி வாத்தியார் ஒரு 100 டைம் கிளாஸில் சொல்லியிருப்பார். 100 டைமே கிளாஸில் எல்லாம் சிரிச்சு கேட்டிருக்கோம் அந்த ஜோக்கை. அப்புறம் கிரைண்டர் வந்துச்சு. கிரைண்டரில் மாவாட்டி தரக்கு அப்போது 50 பைசா. என் கூட படிக்கிற பொண்ணு, அவங்க வீட்டில் கொண்டு போய் தான் மாவாட்டிட்டு வரணும். கிளாஸில் நல்லா பேசுவாள். மாவாட்டரை கொண்டு போய் அந்த பாத்திரத்தை கொண்டு போய் அவங்க வீட்டில் வைக்கும்போது பேசவே மாட்டாள். ஏன்னு பார்த்தா அவங்க வீட்டில் கிரைண்டர் இருக்காமா, எங்கள் வீட்டில் கிரைண்டர் இல்லையாமா. அவளுக்கு நல்லா பாடம் புகட்டணும் அப்படின்னு நினச்சி அடுத்த நாள் கிளாஸில் அவள் பேரை மிக 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 அடங்கவில்லைன்னு எழுத மட்டும்தான் என்னால் முடிஞ்சு. மாவரைக்கு கொடுத்துட்டு கிளம்பும்போது அங்கேருந்து குரல் வரும், போன டைம் மறைச்சதுக்குன்னா 50 பைசா தரஞ்சாமி, அம்மாட்ட சொல்லிடு அப்படிம்பாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா அழகு பெண்ணின் தாயார்னா அத்தைன்னு அர்த்தம்னு வைரமுத்து சொல்லியிருக்காரு. எங்கள் ஊர் பஸ் ஸ்டாப்பில் வச்சல் அக்கா கடைன்னு ஒரு அக்கா கடை இருக்கும். அப்புறம் ராணிகா மிஸ் புக்கு வைக்கும். செல்வண்ணன் ஒரு அண்ணன், அந்த அண்ணன் அவங்க அம்மா சொல்கிற கடையும் இட்லியும் ஃபேமஸ். அந்த வாழை இலையில சுட சுட அந்த இட்லியும், அப்போ பஜ்ஜின்னு ஒன்று வைப்பாங்க, பஜ்ஜி தேங்காய் சட்னி. அந்த பஜ்ஜியும் தேங்காய் சட்னி அந்த வாழையில் 2 மிக்ஸ் ஆகும்போது ஒரு கலர் வரும் பாருங்க. அங்கே சாப்பிடும்போது தொட்டு சாப்பிடும்போது பாப்பா அது ஒரு டேஸ்ட், அது இன்னும் நாக்கில் இருக்குது. இட்லி பார்சல் வாங்கணுன்னா அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு பை எடுத்துகிட்டு போகணும், அப்போ தான் தருவாங்க. பாலிபேக்கில் இல்லை. அப்போது இந்த பஜ்ஜி குழம்புக்கு எப்படிப்பா பஜ்ஜின்னு பேர் வந்துச்சுன்னு எங்கள் அப்பாட்ட ஒரு டைம் கேட்டேன். என்ன கோவத்தில் இருந்தாரோ பக்கத்தில் இருந்த சொம்பு எடுத்து நங்குன்னு மண்டையில் அடிச்சிட்டாரு. சரி, ஓகே, அவருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். அப்புறம் குஷ்பு இட்லி வந்துச்சு. அதுக்கும் பெயர் காரணம் தெரியணுங்கிறதுக்காக எனக்கு ரொம்ப ஆவலாக இருந்துச்சு. சரி, எங்கள் அப்பாட்ட கேட்கலாமான்னு யோசித்தேன். பஜ்ஜிக்கு காரணம் கேட்டு சொம்பில் அடித்தவர் குஷ்பு இட்லிக்கு போய் பெயர் காரணம் கேட்டோம்னா கண்டிப்பாக எதில் அடிப்பாருன்னு தெரியாது. அதனால் எதுக்கு வம்புன்னு அந்த ஆசையை அப்படியே விட்டுட்டேன். என் மாமா பையன் காது குத்து பத்திரிக்கையில் குஷ்பு இட்லி போடப்படுகிறது அப்படின்னு கொட்டை எழுத்தில் பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயம் குஷ்புக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரில. என் பாய்க்கார சின்னாத்தா தீபாவளி அன்றைக்கி இட்லியும் கோழி குழம்பையும் மணக்க கொண்டு வந்து வச்சு எங்கள் அப்பாவுக்கு தீபாவளி செய்முறையாக வச்சுட்டு போயிடுவாங்க. மாமியார் வீட்டு செய்முறையாக. அந்த தள்ளாத வயசுலேயும் எங்கள் ஆத்தா அந்த செய்முறையில் மிச்சம் வச்சதில்லை.
நானும் அந்த பாத்திரத்தில் மிச்சம் வச்சதே இல்லை, ஃபுல்லாக சாப்பிட்ருவேன். அப்படி ஒரு கைப்பக்குவம் எங்கள் ஆத்தாக்கிட்ட. இப்போதைக்கு அந்த பாத்திரம் இருக்குது, ஆனால் எங்கள் ஆத்தாவும் இல்லை, எங்கள் அப்பாவும் இல்லை. இப்படி எத்தனையோ நினைவுகள் இந்த இட்லியில். நினைவுகள் ரொம்ப அதிகம், ஆனால் எழுதுறதுக்கு நேரம் குறைவு. ஞாபகங்கள் மழையாகும், ஞாபகங்கள் குடையாகும். நன்றி. கணேஷ்குமார் ராஜேந்திரன், ராசிபாளையம்.